நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை குறித்து தான் நான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனானவர் சபையிலே எப்படிப்பட்டதான ஊழியங்களை அவர் ஏற்படுத்தினார் என்று சொல்லிதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோ இதே வசனத்தை நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல கூட நாம் வாசிக்க முடியும். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 4:12-13 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிற ஒரே ஒரு ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம். சரிங்களா? அப்போஸ்தலர் என்றால் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுக்காக தேவனே அனுப்பிய பரிசுத்தவான்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த 20ஆம் நூற்றாண்டுல சபையால் அனுப்பப்படுகிறவர்களை நாம் அப்போஸ்தலர்கள் என்று நாம் சொல்ல முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ 12 சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுகிறார். தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை உலகத்துக்குள்ளே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர்களை அனுப்ப போகிறபடினாலே அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டு அங்கே அவர்களை அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இன்னும் பல அப்போஸ்தலர்கள் நம்முடைய வேதத்திலே நாம் வாசிக்கும் போது இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இன்னும் நம் வசனங்களை நாம் வாசிக்கும் போது அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். அப்ப இயேசு கிறிஸ்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொள்ளும் போது அவரை புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காய் ஒரு தெரிந்து கொள்ளுகிற ஒரு அப்போஸ்தலனாக அந்த பவுலை ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். இந்த 12 சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் 12 கோத்திரத்தாருக்கு, இஸ்ரவேலின் கோத்திரத்தாருக்கு நீங்க போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் இந்த 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். அதற்கு பின்பதாக புறஜாதியர்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டார். ஆனா இந்த சீஷர்கள் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளை அவர்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கும்படிக்காக பரிசுத்தாவியானவர் அவர்களை தெரிந்து கொண்டு அனுப்புகிறார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் ஒரு அப்போஸ்தலனாக அவர் இந்த உலகத்திலே இருந்தார் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அப்போஸ்தலனாகத்தான் அவர் இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டு வந்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, சபையானது எபேசியர் 2:20 நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல் சபையானது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவால் முன்குறிக்கப்பட்டபடியினாலே ஆண்டவர் இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கும்போது உலகத்தில் இருந்து அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது, இந்த அப்போஸ்தலர்கள் பிசாசுகளை துரத்துகிறவர்களாகவும் வியாதிஸ்தர்களை குணமாக்குறவர்களாயும் சகல வல்லமையும் அதிகாரமும் பெற்றவர்களாயும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்கிறவர்களாகவும் அழைக்கப்பட்டவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது.
லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இந்த வசனங்களை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, இவருடைய அழைப்பு என்ன, இவர்கள் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு இவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 2 அங்கி இருந்தா 1 கொடுத்துடணும். ஒரு அங்கியை மட்டும் வச்சுட்டு தான் இவங்க என்ன செய்யணும்னு சொல்லா, இந்த அப்போஸ்தல ஊழியத்தை செய்வதற்காக வருவதற்கு இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும். இன்றைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே வாழ்கிற நமக்கு அநேக போலி அப்போஸ்தலர்கள் என்ன செய்கிறார்கள், இருக்கத்தான் செய்கிறார்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2:2 நான் பார்க்கும்போது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்கள் அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததே என்று சொல்லி நான் பார்க்கிறப்போ, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள், அப்போஸ்தலர் அழைப்பு இல்லாதவர்களும் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சரி, இந்த அப்போஸ்தலருக்குரிய மெயினான அழைப்பு என்ன? இவங்க எல்லாவற்றையும் விட்டு விட்டு வரணும், தன்னை வெறுத்து வரணும், விரும்பி உபத்திரத்தையும் சிலுவை எடுக்கணும், முழுமையாக இயேசுவை பின்பற்றணும், ஜீவனை வெறுக்கணும், இயேசுவை காட்டின பெரிய காரியங்களை இவங்க செய்யணும், ஊழிய பாதைக்கு பணப்பைய இவங்க என்ன செய்யக்கூடாது, கொண்டு போக கூடாது. இதுதான். இதை இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டினாரா அப்படின்னு சொல்லி, அவர்தான் நமக்கு முன்மாதிரி இல்லையா? மேய்ப்பனா இருக்கட்டும், அப்போஸ்தலனா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரி. அங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த வேதத்துல என்ன சொல்லப்படுகிறது, அவர் தன் தாயையும் குடும்பத்தையும் விட்டு விட்டு வந்தார் இல்லையா? பார்க்க வந்தவங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களே அல்லாமல் என் தாயும் சகோதரர்களும் யார் என்று சொல்லி என்ன செய்கிறார், அவர் அறிக்கைத்தார். கானா ஒரு கல்யாண வீட்டுல தாயை பார்த்து சொன்னா, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் இல்லையா? இவர்கள் ஒருவர் தங்களுக்காக இவர்கள் வாழ்கிறவர்களே அல்ல இந்த அப்போஸ்தலர்கள் எண்கள். அதாவது எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு சீஷன் தன் தகப்பனை அடக்கம் செய்ய பண்ண போகட்டுமா என்று இயேசுவிடத்துல கேட்டபோது இயேசு அதுக்கு கூட என்ன செய்யல, அவனுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப ஒன்றுமே இவர்களுக்கு உலக பிரகாரமாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் என்ன, வேதம் சொல்லுகிறது, எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் வல்லமையான காரியங்களை செய்கிறவர்களாக இந்த அப்போஸ்தலர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இவர்களை தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து எப்படி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் சபைகளை நிறுவி ஜனங்களை கிறிஸ்து பிதாவுக்கு நேராக திருப்பினாரோ, அதே போல இவர்களும் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி தெரிந்து ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறவர்கள் மாத்திரமே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நம் வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டுல வாழுகிற நமக்கு யார் அப்போஸ்தலர்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மிஷினரிகளாக அனுப்பப்படுகிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். இந்த மிஷினரி என்கிற வார்த்தையானது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அதுல இருந்து அவர்கள் மொழிபெயர்க்கும் போது அந்த வார்த்தை அப்படியே எப்படி அப்போஸ்தல் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தை நம்ம அப்போஸ்தலர்கள் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோமோ, அது போல இந்த மிஷினரிங்கிற வார்த்தை அந்த லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. அப்ப மிஷினரி என்றால் என்ன அர்த்தம், அனுப்பப்படுகிறவர்கள் அல்லது அனுப்பப்பட்டவர்கள். இவர்கள் தான் மிஷினரிகள். இவங்க ஒரு இடத்துல என்ன செய்ய மாட்டாங்கன்னா இருக்க மாட்டாங்க. அவங்க அப்படி போய் சொல்லி புறஜாதியாருக்கு மத்தியில அற்புத அடையாளங்களை செய்து அங்க ஒரு சபையை நிறுவி அங்க தலைவர்கள் யாரும் இருக்கிற ஒரு தலைவர்கள் கையில கொடுத்துட்டு அவர்கள் அடுத்த பட்டணத்துக்கு புறப்பட்டு போவார்கள். இன்றைக்கு உலகத்துல இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு தேவையா இருக்காங்க. உலக மக்கள் தொகை இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 8.189 பில்லியன் ஆகும். அப்ப இவ்வளவு மக்கள் தொகை உள்ள உலகத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டில் வாழுகிற நமக்கு இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களா நமக்கு தேவைப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் நம்ம சபைகளிலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நான் எதுக்காக சிரிச்சேன்னா, இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் நம்ம குடும்பங்களில நம்ம பிள்ளைகள்ல எழும்புறதுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கமா? அதை நினைச்சு பார்த்தேன். நானே என்னைய நினைச்சு பார்த்தேன்ப்பா, உங்களெல்லாம் யோசிக்கல. என்ன நினைச்சு பார்த்தேன். அப்ப எனக்கே அப்படி ஒரு யோசனை வந்துச்சு, இதுக்கு நம்ம ரெடியா இருக்கமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த கிருபை இரக்கங்களை தரும்படிக்காய் நாம் இந்த நாளிலே ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை உம்முடைய பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவதற்கு, ஆண்டவரை உடைய ஊழியத்தை செய்வதற்கு நீர் அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரை இந்த கடைசி நாட்களிலே வாழுகிற நாங்கள், ஆண்டவரே, அந்த 8.189 மில்லியன் ஜனங்கள், இந்த பில்லியன் ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். இவர்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சபைகளிலே வீடுகளிலே மிஷனரிகள் எழும்ப கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி பரிசுத்த கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.